மக்களை ஏமாற்ற சைபர் திருடர்கள் கையாளும் யுக்தி என்ன, என்னென்ன ஆசை வார்த்தைகளை அவர்கள் முன்வைக்கின்றனர் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். டிஜிட்டல் தொழில்நுட்ப காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம சைபர் கிரைம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அட்டாக்குக்குள்ள நம்ம தாக்கப்பட்டிருக்கோம். குறிப்பா இதுல குறுகிய காலத்துல சீக்கிரம் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த நெட்டிசன்ல குறிப்பா மக்கள் அநேகம் நெட்டிசனுக்கு அடிமையா இருக்காங்க. இந்த நெட்டிசன்ல மக்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு குறுகிய காலத்துல உங்களுக்கு நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களா உங்களுக்கு அதிக வளர்ச்சி கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றப்படுறாங்க. இதுல மக்கள் அந்த மோகத்துல அந்த ஆசையில இதுல விழுந்து அவங்க சம்பாதிச்சு வாழ்நாள்ல அவங்க உழைத்து சம்பாதித்த பணங்கள் அனைத்துமே அவங்க இழக்கப்படுது. அவங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறி ஆகிற அளவுக்கு இந்த சைபர் கிரைம் இந்த உலகத்துல இது தீவிரமா அடைஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வாட்ஸ்அப்ல ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணா ஏதாவது இப்போ கிஃப்ட் வவுச்சர் இல்லைன்னா ஏதாவது ரிவார்ட் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அந்த லிங்கை டச் பண்ணும்போது மேபி 100 பீப்புள்ஸ் இல்லைன்னா ஒரு 10 குரூப்ஸ் அந்த மாதிரி சென்ட் பண்ணா அது நமக்கு ஃபுல் பர்சன்டேஜ் ஆனால் அது நமக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கும்னு இருக்கும். ஆனால் நமக்கு அது ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணால் எதுவுமே கிடைக்காது. அது ஃபுல்லுமே சைபர் கிரைமாக தான் இருக்குது. அது இப்போ நமக்கு அந்த அவேர்னஸ் போலீஸ்ல இருந்தும் கலெக்டரேட்ல இருந்தும் நமக்கு கிட்டுது. இப்போ நமக்கு அந்த அவேர்னஸ் இருந்ததுனால நமக்கு இப்போ எதுவுமே அதை டச் பண்ணல, நமக்கு கிளிக் பண்ணிட்டே போகிறோம். பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம அது யாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கல, அதுதான் உண்மை. ஸோ சைபர் கிரைமை பற்றியான அவேர்னஸ் ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், அதுக்கப்புறமா ஏதாவது ஜங்ஷன் அது மாதிரி ஏதாவது பொதுக்கூட்டம் போடுறது, அது மாதிரி உள்ள அவேர்னஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி பீப்புள்ஸ்க்கு கொடுத்தா அது நல்லா இருக்கும். அப்போதான் பொதுமக்களுக்கு அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் வரும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேபி அதில் யாராவது அஃபெக்ட் பண்ணியிருந்தா கூட அவங்களால அது ஈஸி அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அந்த ஆன்லைன் அந்த மொபைல் அதிகம் இறங்கின அந்த டைம்ல இருந்து மக்கள் அதிகமாக அந்த சூதாட்டத்துக்கு உள்ளாகி பெரும்பாலும் ஆட்டோவில் சவாரி பல இடங்களுக்கு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி காரியங்கள் போகிறது உண்டு. ஆனால் இப்போ பார்க்கும்போது என்னன்னு சொன்னால் அதில் இருந்து நிறைய ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்னன்னு சொன்னால் பெரும்பாலும் அந்த சூதாட்ட அதில் ஆட்கள் அது உள்ளாகாம அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளும் நாங்கள் நிறைய இடங்களை போகும்போது இந்த போலீஸுடைய அந்த அறிவுரைகள் நான் எங்களையும் இந்த ஜங்ஷன்ல எல்லாம் கூட்டி விட்டு அவங்க பல ரீதியில எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏமாறக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பேசஞ்சர்கிட்ட எடுத்து சொல்லணும், எங்களுக்கு சில வகுப்புகள் எல்லாம் தாராங்க.